அதாவது இன்னைக்கு நான் ஒரு அரசியல் அமைப்பு ஒரு கட்சியை நான் ஆரம்பிக்கிறேன்னா என் கட்சியை வலுப்படுத்துவதற்கு நான் என்ன செய்யணுமோ அதுதான் செய்யணுமே தவிர மற்றவங்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால 18% என்பது நிச்சயமாக கிடையவே கிடையாது. நான் அடிச்சு சொல்ல முடியும், மிஞ்சி போன 2% வேணா அவருக்கு வாக்கு கிடைக்கும். இன்னும் அரசியல் அமைப்பே செய்யாத ஒரு விஜய் வந்து அவங்கள்ட்ட போய் பேசணும். விஜய்க்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வரீங்க? நிச்சயமா தகுதி கிடையாது. அரசியலுக்கு தகுதி கிடையாது. சினிமால என்ன வேணா எப்படி வேணா நடிக்கலாம், ஆனா அரசியல வந்து நடிக்க முடியாது. ஒரு கட்சிக்காக நான் பேசல, ஒரு தனிப்பட்ட ஆளுக்காக நான் பேசல, மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதேதான் அருமையான திரு அண்ணாமலையும் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் இப்ப கூட மறுபடியும் ஐபிஎஸ்ல போய் ஜாயின் பண்ணிடலாம். ஆனா மக்கள் சேவைக்காக வந்துட்டார். அவர் மக்களுக்காக நான் எதையும் தாங்குவேன், எதையும் செய்வேன் வந்துட்டார். ஆனா மக்களுக்காக வந்ததுனால நிச்சயமா மக்களுக்காக தொடர்ந்து இருப்பார். இந்த திமுக ஆட்சி பேசுற மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்கலைங்க. நான் திருட்டு ஆட்சி நடந்துட்டு இருக்குதுங்க, கொடுமையான ஆட்சி நடந்துட்டு இருக்கு, தைரியமா நான் சொல்ல முடியும். விளங்குதா? என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மக்களையும். ஆனா இவங்க நினைக்கிற மாதிரி திரும்ப இவங்க ஆட்சிக்கு வருவாங்கன்னா நிச்சயமா கிடையவே கிடையாதுங்க. என்னங்க சொல்றீங்க நீங்க? உண்மையாவே தான். நான் உங்களுக்கு வேணா அந்த வீடியோ காட்டவா? திருக்குறள் சொன்னீங்களா? நான் என்ன சொன்னேங்க? ஐயோ, தெரியுதாப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் ஏன் சாடுறேன்னு, ஏன் இவ்வளவு திட்டுறேன்னு தெரியுதா? இப்போ இதாங்க திராவிட முன்னேற்ற கழகம். கேவலமா போயிட்டு இருக்குது நம்முடைய மாநிலம். தயவு செய்து இந்த சட்டசபை தேர்தலில் நீங்க தான் புரிந்து கொள்ளணும். அல்லது உங்க மாணவர்கள், உங்களுடைய பிள்ளைகள் என்னதான் படிச்சு முன்னேறி வந்தாலும் இது கொடுத்தாதாங்க வேலை, இல்லைன்னா கிடையாதுங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் ஆர்ச்சி பிஷப் குணசேகரன் சாமியல் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க. நீங்க கண்டிப்பா செய்திகளை வந்து பார்த்திருப்பீங்க. விஜய் அவர்கள் பேசின விஷயம் அது மட்டும் இல்லாம வந்து நம்ம திமுகவை நல்லா கொளுத்தி போடுவோமா அப்படின்னு ஒரு விஷயத்தையும் பேசியிருந்தாரு. நான் தான் டாப் என்ஜின் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. ஆனா அவருக்கு என்ஜினே கிடையாது அப்படின்னு சொல்லி ரகுபதி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. முதல்ல அந்த என்ஜின் அப்படிங்கிற விவகாரம் மோடி அவர்கள் சொல்லிட்டு போனது, டபுள் சர்க்கார் என்ஜின் வந்தால் தமிழகம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து மோட்டிவேஷனலாக சொல்லிட்டு போனாரு. ஆனா இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே என்ஜின் என்ஜின் என்ஜின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ஜின்ல இருக்கிற மாதிரியான ஒரு பதற்றத்தையே வந்து இந்த வார்த்தை கிளப்பி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதாவது தம்பி விஜய் அவருக்கு இன்னும் அரசியலே தெரியாது. முதல் காரியம். இன்னும் அவருடைய கட்சியை அரசியல் அமைப்புக்குள்ளாக எப்படி கொண்டு வரணுன்ற ஒரு முயற்சி கூட அவர் சரியாக எடுக்கலை. ஏன்னா இப்போ 41 பேர் செத்தாங்கன்னு சொல்லி ஒரு சிபிஐ ரைடுன்னு வருது. அப்போது சிபிஐக்கு அவர் விசாரணைக்கு போகிறாரு. அந்த நேரத்தில் ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவார், அதை முதலாவது அவர் விளங்காத ஒரு நிலையில் அவர் இருக்கிறாரு. அடுத்து இப்போ என்ஜின்னு எதை குறிப்பிடுறாரு, அருமையான பிரதமர் அவர் வந்து என்ஜின் சொல்லும்போது எதை குறிப்பிடுறாருன்னு சொல்லி அவருக்கு தெரியல. இவரு பாட்டுக்கு என்ன பண்றாரு, கொளுத்தி விடுகிறேன், அதை விடுகிறேன், திமுக சாடி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதாவது இன்னைக்கு நான் ஒரு அரசியல் அமைப்பு ஒரு கட்சியை நான் ஆரம்பிக்கிறேன்னா என் கட்சியை வலுப்படுத்துவதற்கு நான் என்ன செய்யணுமோ அதுதான் செய்யணுமே தவிர மற்றவங்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. முதல்ல நாம் என்ன செய்கிறோம், நான் யாருன்னு என்னை புரிஞ்சுக்கணும். அதான் முதல் காரியம். ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர், ஒரு கட்சியின் முழு அமைப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு விஜய் மக்களுக்காக என்ன செய்ய போறார், இந்த மாதிரி காரியம் தான் செய்யணும். கரெக்டாக அவருக்கு பாருங்க, இந்த விசில்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. அந்த விசில் அடிச்சாங்க குஞ்சின்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன வயசுல நான் இந்த வார்த்தையை நான் கேட்டுட்டு இருக்கிறேன். நான் அந்த மாதிரி இந்த விசில் அடிச்சாங்க குஞ்சு மாதிரி தான் இந்த விஜய் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறாரு. எந்த என்ஜினியர் அவர் சொல்லிட்டு போறாரு, என்னத்தை கொளுத்து போட்டு நீ எதை பண்ண போற, எல்லாரும் என்ஜின் சொல்லும் போது நீயும் ஒரு என்ஜின்னா எந்த என்ஜினை பிரதமர் சொன்னார்? அவர் 2 என்ஜின் அழகாக சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மற்றொன்று பாரதிய ஜனதா கட்சி. ரெண்டும் இணைந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க, தமிழ்நாட்டு மக்களை வலுப்படுத்தி நல்ல ஒரு காரியத்திற்கு கொண்டு செல்ல போகின்றார்கள் என்பதை அவர் உணர்த்தி சொன்னார் பிரதமர்.
இதை புரிந்து கொள்ளாத நிலையிலே என்ஜின் சொல்லி பேசிக்கிட்டு, அப்போ நீ ஒரு என்ஜினா இருக்கக்கூடியவன், நீ எப்படி நீ தமிழ்நாட்டை நீ வழி நடத்த போறன்னு சொல்லி அப்படி ஏதாவது பேசியிருந்தா கூட கொஞ்சம் அறிவு முதிர்ச்சி உள்ள ஒரு அரசியல்வாதி அப்படின்னு நான் சொல்லலாம். அதற்காக தான் நான் திரும்ப திரும்ப விஜய்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, தம்பி நீ ஒரு படத்தை நடிச்சேன்னா கோடிகளில் சம்பாதிக்கிற, அதை நீ பாட்டுக்கு செலவு பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போ, நல்லா என்ஜாய் பண்ணு, உன் லைஃப்பை என்ஜாய் பண்ணு. இல்லை மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறியா, எடுத்துக்கோ, ஒரு 10 கிராமம் அல்லது ஒரு 50 கிராமம் தத்து எடுத்துக்கோ, போய் மக்கள்கிட்ட நேரடியாக சந்திச்சு அவங்களுடைய தேவைகளை நீ ஏன்னா கோடிகள் நீ கையில் வச்சிருக்கிற, ஒன்றும் பெரிய கோடி ஆக போகிறதில்ல. ஒரு 10 கிராமத்தை தத்தெடுத்தனா மிஞ்சி போனால் ஒரு 10 கோடி ரூபாய் செலவாக போகுது. உன்ட்ட அதுக்கு மேலேயும் அதிகமாக இருக்குது பணம். போய் தத்தெடுத்து அந்த மக்களோட மக்களாக நின்று நீ காரியங்களை செய்தனா நீ உன்னுடைய ஆத்மா நல்லா சாந்தி அடையும் எல்லா நிலையிலும். அதை புரிஞ்சுக்கணும் விஜய். அதை விட்டு நீ இவங்களாம் மூத்த அரசியல்வாதிங்க, இவங்களாம் அரசியல்லே ஊர்னவங்க, அவங்க கிட்ட போய் போட்டியாக நின்றுக்கிட்டு இன்னும் அரசியலமைப்பே செய்யாத ஒரு விஜய் அவங்கள்ட்ட போய் பேசணும். விஜய்க்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வரீங்க? நிச்சயமா தகுதி கிடையாது, அரசியலுக்கு தகுதி கிடையாது. அதாவது சினிமால நடிக்கலாம், சினிமால என்ன வேணா எப்படி வேணா நடிக்கலாம், ஆனா அரசியல நடிக்க முடியாது, நடிக்க தெரியணும். அரசியல் எல்லாமே நடிக்கிறதான் செய்யறாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அரசியல் நடிப்புன்றது வேற, அதை போல கற்றுக்கொள்ளணும் அருமையான விஜய். அப்போதான் ஒரு அரசியல் அமைப்பாக தாவேக உருவெடுக்க முடியும். கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. விஜய் தனித்து நின்றாலும் 18% வாக்கு அவர் கையில் இருக்கு, கண்டிப்பா அவர் 18% வாக்கு வாங்குவார்னு சொல்லியிருக்காரு. அவர் எந்த கான்ஃபிடென்ட்ல சொல்லியிருப்பார்? அதாவது இப்போ நீங்களே கேள்வி கேட்குற நீங்களே உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரலாம், ஒரு கேள்வி உண்டாகலாம். விஜய்க்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, இத்தனை கூட்டம் மக்களும் கட்டாயம் என்ன செய்வாங்க, அவருக்கு வாக்கு கொடுப்பாங்கன்ற ஒரு நிலைக்குள்ளாக நீங்க தள்ளப்படலாம். அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தியும் ஒருவேளை சொல்லியிருப்பார், அது தவறு இல்லை, அவரை நான் தவறா நான் சொல்லலை. ஆனால் புரிந்து கொள்ளணும் என்னன்னா, ஒவ்வொரு சினிமா திரையரங்களையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடிகனும் வந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்ப்பாட்டத்தோடு கூட பெரும் கூட்டத்தோடு கூட ரசிகர் கூட்டம் அங்கே வரும். அதனால அந்த நடிகர் ஒருவேளை அரசியலுக்கு வந்துட்டால் மொத்த வாக்குகளும் வரும் அப்படின்னு சொன்னா முட்டாள்தனம். அது ரசிகர் கூட்டம்ன்றது வேறு, அரசியல் என்பது வேறு. ஒன்றில் விஜய் என்ன பண்றாரு, மலேசியா தேசத்துல அவருடைய அந்த கதாநாயகனா ஜனநாயகம் படத்துக்காக பாடலை போய் வெளியிடுறாரு. அங்க ஏறக்குறைய 80,000 பேர் டிக்கெட் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அதே பாடலை இங்க ஒரு வேளை வெளியிட்டார்னா அதே அளவுக்கு பணம் கொடுத்து 80,000 பேர் வாங்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. சரியா? இதான் ரசிகர் கூட்டம்ன்றது. அதனால 18% என்பது நிச்சயமாக கிடையவே கிடையாது. நான் அடிச்சு சொல்ல முடியும், மிஞ்சி போன 2% வேணா அவருக்கு வாக்கு கிடைக்கும். இந்த 2% வாக்கு தான் நீ பிரிக்க போற. இப்ப இந்த 2% வாக்கு பிரிக்கிறதுனால நீ நினைச்சுக்கலாம் நீ பெரிய அரசியல்வாதி நீ நினைச்சேன்னா அது உன்னுடைய முட்டாள்தனத்தை தான். ஆனா நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா நம்மளுடைய ஒரு மூத்த அமைச்சர், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த பட்ஜெட் தாக்கல் செய்து விட்டு வெளியே வந்தாங்க இல்லையா, அப்ப பிரஸ் மீட் கொடுத்தப்ப அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எதுக்காக அவங்க அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் விஜயை பார்த்து? அது உண்மைதான், அது நிச்சயமா உண்மைதான். அதாவது திமுக இப்போ பாத்தீங்கன்னா பிஜேபி பார்த்து பயப்படல, விஜயை பார்த்தும் பயப்படுறாங்க. காரணம் என்ன? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதே கதை தான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஒரு பெரும் கூட்டம் விஜய்க்கு போகுது, இந்த பெரும் கூட்டம் என்ன ஆயிடும், அப்படியே வாக்குகளா மாறும், அதனால ஒருவேளை நம்முடைய வாக்குகள் எல்லாம் விஜய் பிரிப்பாரு அப்படின்னு திமுக பயப்படுது. நிச்சயமா உண்மைதான், அது நிச்சயமா நடக்கதான் போகுது. இந்த 2% நான் சொன்னேன் இல்லையா, இந்த 2% யாருடைய வாக்கு குறைய போகுதுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு தான் குறைய போகுது, தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கோ அல்லது பிஜேபியினுடைய வாக்கோ குறைய போவதே கிடையாது. எல்லாம் திட்டமா தெளிவா மக்கள் இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2% வாக்கு தான் எங்க போகுது, விஜய்க்கு போகுது. சரிங்களா? அதனால யார் தான் பயப்படணும் விஜய் பார்த்தா, திராவிட முன்னேற்ற கழகம் தான் பயப்படணும்.
அதில் கரெக்டாக நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு பட்ஜெட் போடுறவங்க இல்லையா, அவங்களுக்கு கரெக்டாக பட்ஜெட் போட்டு கரெக்டாக சொல்லிட்டாங்க. விஜய்க்கு பட்ஜெட் போட்டிருக்காங்களா இல்ல திமுகவுக்கு? திமுகவுக்கு பட்ஜெட் போட்டு சொல்லிட்டாங்க கரெக்டா. திமுக பயப்படுதுன்னு கரெக்டா சொல்லிட்டாங்க. நீங்க ஏற்கனவே வந்து கடைசி நேர்காணல்ல நீங்க சொல்லிருந்தீங்க, கடைசியா நம்ம வந்து பேசின ஒரு நேர்காணல்ல அண்ணாமலை அவர்கள் துணை முதல்வர் ஆவாருன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆனா அவர் வந்து நேற்றைய தினம் வந்து இன்னைக்கு வரைக்குமே அது ரொம்ப காரசாரமான ஒரு விவாதமா தான் போயிட்டு இருக்கு. அவர் வந்து நான் பதவியில இருந்து, அதாவது பொறுப்பில இருந்து நான் விலகுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் பதவியினே போட்டுட்டாங்க. அவர் எந்த பதவியில இருந்தாருன்னு தெரியல. பொறுப்பில இருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் பொறுப்புல இருந்து விலகி தொண்டனாக இருக்கிறேன்னு சொன்னவருக்கு நீங்க துணை முதல்வர் பதவி கிடைக்கும்னு சொன்னீங்கல்ல, அவர் எந்த பொறுப்புல இருந்து விலகினான்னு கொஞ்சம் நல்லா அவருக்கு அந்த காரைக்குடி பக்கத்துல 6 தொகுதிகள் கொடுத்தாங்க. அவருக்கு வந்து இந்த எலெக்ஷன் உடைய ஒர்க் அவர் கொடுத்திருக்காங்க. ஒரு பிரச்சார ஒர்க்கா இருக்கலாம். எல்லா மாவட்ட செயலாளர்கள், மாநில தலைவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அவரை பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ அதுக்கு ஒரு காரணத்தை அவர் சொல்றாரு. என்னுடைய தகப்பனார் உடல் சுகவீனமாக இருக்கிறாங்க, அதனால் இந்த நேரத்தில் என் தகப்பனாரை தான் நான் கவனிக்கணுமே தவிர நான் இங்கே வந்து இப்போ வந்து நான் பிரச்சாரத்திற்கோ இல்லை மற்ற விதமான காரியங்களுக்கு ஈடுபட எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றேன். பிரச்சாரம் செய்யறேன்னு தானே அவர் சொல்றாரு. பிரச்சாரம் செய்யறேன்னு சொல்லி பொறுப்புகள் வேண்டான்றார். அதாவது பொறுப்புன்னும் போது என்ன ஆகும்னா 24 hours அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கணும். அடுத்து நம்முடைய மனம் முழுக்க அந்த இடத்துல தான் இருக்கும். ஒரு நல்ல குடிமகனாக, ஒரு நல்ல தகப்பனுக்கு மகனாக, ஒரு நல்ல மகன் என்ன செய்வான்? முதலாவது குடும்பத்தை தான் கவனிப்பான். தகப்பனை முதலாவது கவனிக்கணும். யாரா இருந்தாலும் சரி, தகப்பனை கவனிக்கணும். அந்த உணர்வு இருக்கிற ஒரு மனிதனை நம்ம பார்ப்பதே அரிதான காரியம். அப்படி உள்ள அருமையான உணர்வு உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறார்னா அவர் நமக்கு துணை முதலமைச்சராக வருவது நமக்கு நிச்சயமாக சந்தோஷமா நான் ஏற்றுக்கொள்ளணும். நிச்சயமா அவர் ஒருவர் துணை முதலமைச்சராக பொறுப்புகள்னு சொன்னாரே தவிர, அதாவது கட்சி பொறுப்புகள். ஆனா தமிழ்நாட்டை வழி நடத்துவதற்கு நிச்சயமாக ஒரு துணை முதலமைச்சராக கட்டாயம் வருவார். ஆனா அவரை பாஜகவே விளக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து நிறைய அமைச்சர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதாவது சேகர் சொல்லியிருந்தாரு. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கூட சொல்றாங்க, என்னங்க நீங்க இப்படி கத்தி ஒரு 4 வருஷமா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றீங்க, பிஜேபி உங்களுக்கு என்னங்க செய்ததுன்னு கேட்கறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்? பிஜேபி எதுவும் செய்ய வேண்டாம், நான் மக்களுக்கு என்ன செய்யறேன் அதுதான் முக்கியம். ஒரு கட்சிக்காக நான் பேசல, ஒரு தனிப்பட்ட ஆளுக்காக நான் பேசல, மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதேதான் அருமையான திரு அண்ணாமலையும் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் இப்போ கூட மறுபடியும் IPSல போய் ஜாயின் பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா மக்கள் சேவைக்காக வந்துட்டார். அவர் மக்களுக்காக நான் எதையும் தாங்குவேன், எதையும் செய்வேன் வந்துட்டார். அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் என்ன பண்ணலாம்? மறுபடியும் IPSல போய் ஜாயின் பண்ணி ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் திரும்ப இருக்கலாம். ஆனா மக்களுக்காக வந்ததுனால நிச்சயமா மக்களுக்காக தொடர்ந்து இருப்பார். விமர்சனங்கள் வரதான் செய்யும், அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது, அது வந்து கொண்டுதான் இருக்கும். அதனால வரட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவர் ஒரு நல்ல மனுஷனாக நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்காக சேவை செய்வதிலே தன்னை அர்ப்பணித்தவர். நிச்சயமாக தொடர்ந்து அதை செய்வார். கண்டிப்பா. இன்னைக்கு வந்து நீங்க எல்லா இடங்களுமே மேச்சேரியில இருந்து சேலம் மாவட்டம் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து டாஸ்மார்க் விற்பனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. பள்ளிகள்ல வந்து கஞ்சா புழக்கம் வந்து அதிகமாயிடுச்சு. மாணவியர்கள் எல்லாம் அவங்க நடந்துக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து கல்வித்துறை வந்து எந்த நிலைப்பாட்டில், ஏன்னா நடிகர் சூர்யா சொன்னது போல வந்து தமிழகத்தில் கல்வித்தரம் வந்து சரியில்லைன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா அதிகமாக வந்து நம்ம வந்து கிறிஸ்தவ பள்ளிகளை தான் வந்து அதிகமாக தேர்ந்தெடுப்பார்கள் பெற்றோர்கள் எல்லாமே. ஏன்னா இன்னைக்கு அப்படி வந்து இருக்கக்கூடிய பள்ளிகள்ல இருந்து எல்லாருமே, ஏன்னா அரசு எய்டட் ஸ்கூல்ல இருந்து எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கு. கல்வித்தரம் தமிழகத்தில் எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லைங்க. 2 நாளைக்கு முன்பதாக நானும் எங்கள் குடும்பத்தாரும் ஒரு இடத்துல போயிட்டே இருந்தோம். ஏறக்குறைய ஒரு 10:30 மணி அளவில் போயிட்டு இருக்கும்போது ஏறக்குறைய ஒரு 4 மாணவர்கள் சீருடை அணிந்து கொண்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போது என்னுடனே கூட வந்தது என்னுடைய தங்கை. அவங்களும் ஒரு ஆசிரியர் இருந்து ரிட்டையர் ஆனவங்க. அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாருங்கள் எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் கல்வியுடைய நிலைமை. இந்த பசங்க ஸ்கூலுக்கு போகாமல் ரோட்டில் எங்கேயோ நடந்துட்டு போயிட்டு இருக்கிறானுங்க. ஏறக்குறைய அந்த பிள்ளைங்களை பார்த்தா ஒரு 9th 10th அல்லது +1 படிக்கிற பிள்ளைங்க மாதிரி தெரிஞ்சுது. இப்படி ரோட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் கல்வியுடைய தரம் எப்படி நன்றாக இருக்கும்? இதற்கு காரணம் யார்? இதற்கு காரணம் யார்? பள்ளி ஆசிரியர்களா, அல்லது பள்ளியை நடத்தும் தாளாளரா,
அல்லது இந்த மாணவர்களா அல்லது இந்த மாணவர்களுடைய பெற்றோரா? ஒன்றும் இல்லை. இப்போ அந்த மாணவனை பார்த்து எங்கடா ஊர் சுத்துற, ஏன்டா பள்ளிக்கு வரலன்னு சொல்லி ஆசிரியர் கேட்டால் உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான் அல்ல அந்த பெண் என்ன பண்ணுறா, வீட்டுக்கு போயிட்டு இந்த ஆசிரியர் வீணாக என்னை திட்டுறாங்க, வீணா என் மேலே எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு பெற்றோர்கிட்ட சொல்லும். பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, உடனே ஆசிரியர்கிட்ட வந்து கண்டிக்கிறாங்க. அப்போ ஆசிரியரால் என்ன பண்ண முடியல, பிள்ளைகளை வழிநடத்த முடியல. ஆக பிள்ளைகளுடைய இந்த தவறான பாதை காரணம் யாருன்னா பெற்றோர்கள் தான் மெயின். ஒரு ஆசிரியராக இருக்கிறவங்க நிச்சயமாக அந்த பிள்ளைகள் நன்றாக வர வேண்டும் என்று நினைத்து தான் எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆனால் பெற்றோர்கள் சரியில்லாத காரணத்தினாலே, பெற்றோர்கள் ஏன் சரியில்லை அப்படின்னா, இந்த கல்வி அமைச்சகம் என்ன சட்டம் போட்டிருக்காங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகளை வந்து ஆசிரியர்கள் கண்டிக்க கூடாது, அப்படி கண்டித்தால் நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். இது யார் போட்டது? கல்வி அமைச்சகம். இதுக்கு யார் காரணம்? கல்வி அமைச்சர் தான் காரணம். ஆக தமிழ்நாட்டில் கல்வி அமைச்சகமே சரியா இல்லை. நான் ஏற்கனவே ஒரு இதில் பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய சர்ச்சுக்கு வர்ற ஒரு மாணவன்கிட்ட போய், அவன் அரசாங்க பள்ளியில் படிக்கிறான், உன் பேரை எழுதுறா அப்படின்னு சொன்னால் அவன் எழுத தெரியல. அதுவும் 8வது படிக்கிற மாணவன், அவனுடைய பேரை எழுத தெரியல. அப்போ என்ன அளவில் இந்த கல்வி இருக்கின்றது தமிழ்நாட்டில் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். இப்படி எவ்வளவு கேவலமான நிலையில நம்முடைய தமிழ்நாடு போய்கொண்டு இருக்கின்றது அப்படின்னு எனக்கு மன வருத்தமாக இருக்கின்றது. ஆனா இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு சின்ன குழந்தை பாரதியார் விஷயம் போட்டு கல்வி அமைச்சர்கிட்ட வந்து ஒரு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு ஒரு பாட்டை பாடுது. அதை பாடினதும் அழகா இருக்கீங்க, பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓ திருக்குறள் சொன்னிய நீ அப்படின்னு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து கேட்கிறாரு. என்னங்க சொல்றீங்க நீங்க? உண்மையாவே தான். நான் உங்களுக்கு வேணா அந்த வீடியோ காட்டவா? கொஞ்சம் போடுங்களேன், அது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எப்படிங்க இது? எப்படிங்கன்னு நம்ம கல்வி அமைச்சர் தான் ஃபாதர் கேட்கணும். நீங்க அந்த வீடியோ பார்த்து நீங்க அதிர்ச்சி ஆகாதீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அதிர்ச்சி ஆயிட்டு தான் இருக்காங்க. திருக்குறள் சொன்னீங்களா? நான் என்ன சொன்னேங்க? சொல்லுங்க. தெரியுதாப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் ஏன் சாடுறேன்னு, ஏன் இவ்வளவு திட்டுறேன்னு தெரியுதா? இப்போ இதாங்க திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க முன்னேறதுக்கு வழி சொல்லலைங்க, பின்னாடி போடா, நீ எல்லாம் முன்னேறி வந்துட்டா நாங்க பணம் சம்பாதிக்க முடியாது, அதனால நீ போயிடுறா, நீ எல்லாம் படிச்சு ஏன்டா. பாருங்க அந்த புள்ள அழகா, அந்த பிள்ளைய பாராட்டி நல்ல ஒரு பாரதியார் பாட்டு நீ சொல்லியிருக்கிறமா அப்படின்னு பாராட்டாம திருக்குறளை சொன்னேன்னு சொன்னா, இந்த ஆள்லாம் ஒரு கல்வி அமைச்சரா? நான் ஏற்கனவே போன பதிவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். சின்ன பையனை கொண்டு வந்து கல்வி அமைச்சராக போட்டிருக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? சின்ன பையனை கொண்டு வந்து கல்வி அமைச்சராக போட்டிருக்கிறாங்க. இவனுக்கு என்னங்க தெரியும், என்ன படிச்சிருக்கிறான், படிச்சுட்டா உடனே இவனை கல்வி அமைச்சராக ஆயிடலாமா அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னேன். நான் சொன்னது உண்மையாயிடுச்சா? இப்போ ஒருவேளை நான் பேசும்போது நிறைய பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள்லாம் என்னை திட்டிருப்பாங்க, இன்னும் இந்த ஆளு இது போலாம் பேசுறான்னு ஒருவேளை சொல்லியிருக்கலாம். இப்போ தெரியுதா, ப்ரூவ் ஆயிடுச்சா? இந்த மாதிரி நிலையில கல்வி அமைச்சரே இருப்பாருன்னா, அவர் கூட அவருடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் தான் துணை முதலமைச்சராம். அப்போ அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? அதை விட அவங்க அப்பா ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் தான் முதலமைச்சராம். அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியாது. ஒரு பேப்பரை நீட்டுவாங்க, அந்த பேப்பரை வாசிப்பாரு, அதுல ஏதாவது ஒரு பிழையை பண்ணிடுவாரு, உடனே அதை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இல்லைங்க இப்படி வாசிங்கன்னா உடனே திரும்ப அதை வாசிப்பாரு. என்னங்க நிலைமை தெரியுதா? இப்போ இதனாலதான் மக்களே உங்களை பார்த்து நான் சொல்றேன், கேவலமா போயிட்டு இருக்குது நம்முடைய மாநிலம். தயவு செய்து இந்த சட்டசபை தேர்தலில் நீங்க தான் புரிந்து கொள்ளணும், அல்லது உங்க மாணவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்னதான் படிச்சு முன்னேறி வந்தாலும் இது கொடுத்தாதாங்க வேலை, இல்லைன்னா கிடையாதுங்க. இதான் நிலைமைங்க தமிழ்நாடு. இன்னைக்கு அப்படி ஒரு நிலைமை தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் வந்து நம்ம எல்லாமே அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செயலி அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப். நம்ம செய்தி பகிர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு வந்து 213 கோடி ரூபாய் வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து உயர்நீதிமன்றம் ஒரு
அபராதத்தை விதித்திருக்காங்க. எதுக்காங்க அப்படின்னா, ஒரு தனிநபர் என்னோட பர்சனலா நீங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு, யார்கிட்டயா அவங்க வந்து வேற ஒரு நிறுவனத்திற்கு வாங்கி அதை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஓஹோ. அத உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கு. தயவு செய்து என் நாட்டை விட்டு நீ வெளியே போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு செயலிக்கே வந்து இவ்வளவு எமோஷனல் ஆகக்கூடிய, ஏன்னா நீ வந்து அபராதம் கொடுத்து நீ வந்து என்னுடைய தனி உரிமையை வந்து நீ வந்து மீறி இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்துக்கு இவ்வளவு கண்டிஷன் போடுறாங்க. ஆனா எவ்வளவு பெண்கள், எவ்வளவு என்னது தாய்மார்கள்ல இருந்து காவல்துறையில இருந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதையெல்லாம் ஏன் நீதிமன்றம் கண்டுக்கிறதே இல்லை? நீதிமன்றம் கண்டுக்காம இல்லைங்க. நீதிமன்றம் வந்து சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை சொல்லதான் செய்யறாங்க. இல்ல ஒரு வாட்ஸ்அப்க்கு இவ்வளவு எமோஷனல் அததாங்க நான் சொல்றேன். நீதிமன்றம் இப்ப நீதிமன்றத்தை நீங்க அணுகும் போது சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை சொல்றாங்க. அதை சொல்லும் பொழுது அந்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு, அதை செயலாக்க வேண்டியது யாரு? அந்த காவல்துறையோ இல்ல அந்த மாவட்ட கலெக்டரோ அல்ல அதற்குரிய அந்த டிபார்ட்மெண்ட் அதிகாரியோ தான் இதை செய்யணும் இல்லையா? இப்போ நான் யாரையோ கேலி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என் மேலே புகார் கொடுக்குறாங்கன்னா, இப்போ நீதிமன்றத்துக்கு அவங்க போகிறாங்க. உடனே நீதிமன்றம் என்ன சொல்லுது? இவரை தண்டிங்கன்னு சொல்லுது. சரிங்களா? அப்போ என்ன தண்டிக்க வேண்டியது யாருக்கிட்ட இருக்குது? நீதிமன்றம் இல்லை. தண்டிங்கன்னு சொல்லி சட்டம் போட்டாச்சு. ஆனால் சட்டத்தை வந்து பின்பற்ற வேண்டியது யாரு? காவல்துறை. அந்த காவல்துறை ஏன் மெத்தனமாக இருக்குன்னு தான் நான் கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, 2025 பல பாலியல் பலாத்காரம் நடந்துடுச்சு. ஏன் இந்த ஒரு மாதம் தாங்க ஆச்சு. 2026 ஏறக்குறைய 3 பாலியல் பலாத்காரம் இதே தமிழ்நாட்டில் நடந்து போச்சு ஒரே மாசத்துல. என்ன பண்ணியிருக்கிறாங்க? நீதிமன்றம் தன்னுடைய வேலையை செய்து முடிச்சிடுச்சு. என்ன, இந்த தண்டனையை கொடுங்கன்னு சொல்லியாச்சு. அது அவங்களுடைய கடமை, ஒரு நீதிபதியோட கடமை, அவ்வளவுதான். அவர் செய்ய வேண்டியதை செய்துட்டாரு. அதுக்கப்புறம் காவல்துறை அதுக்கான நடவடிக்கை எடுத்தார்களா அப்படின்னா, அவங்க எடுக்கணும்னு முயற்சி எடுத்தா கூட ஆட்சியாளர்கள் உடனே போன் பண்ணி என்ன சொல்றாங்க? டேய், நீ எதுவும் செய்யாத, கண்டுக்காது, நீ அமைதியா இருன்றாங்க. சத்தீஸ்கர்ல இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. கண்ணடிக்கிறது, தேவையில்லாம வந்து உரசுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளுமே வந்து பாலியல் வன்கொடுமைக்கு வந்து சட்டத்தில் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு திமுகவினுடைய ஊடகம் வந்து பாராட்டி இந்த மாதிரிதான் தமிழகமும் செயல்படுது அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. ஆனா இவ்வளவு விஷயங்கள் வந்து தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு, நிறைய வந்து வன்முறைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் எந்த ஒரு விஷயத்தையுமே கையில் எடுக்காம இந்த மாதிரியான விஷயங்கள், தனியுரிமையை வந்து வெளியே கொண்டு வர்றது வந்து தவறுதான். அவங்க மற்றவங்களுக்கு விற்கிறது தவறுதான், அது அவங்க கோவப்பட்டது சரிதான். ஆனா தமிழகத்தில் இவ்வளவு பெரிய கொடுமைகள் நடக்குது, அதை ஏன் வந்து பெருசா எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க? மேல்முறையீட்டுக்கு போனா சரி பார்க்கலாம் அப்படின்னு நாள் தள்ளி வச்சிடுறாங்களே. இல்லை, இது காரணம் என்ன நான் சொல்றேன். தமிழக மக்கள்கிட்ட இந்த மானம்னு ஒன்று இருக்குது. அது இல்லைங்கிறீங்களா? இப்போ இல்லை, ஐயோ என் மானம் போயிடும் உச்ச நீதிமன்றத்துக்கு போனா அப்படின்னு பயந்து என்ன பண்ணுறதில்ல, உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறதில்ல. கோர்ட் வாசல் போய் மிதிச்சா எனக்கு அசிங்கமாயிடும், என் பேர் கெட்டு போகும் பயந்தே நிறைய பேர் ஒதுங்கி இருக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. ஆனால் மற்ற மாநிலங்கள் அப்படி இல்லை. தமிழக பெண்கள் முக்கியமாக வேண்டாங்க, கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு எங்க வீணா நம்ம பேரை கெடுத்துக்கணும். கோர்ட் வாசலில் போய் நின்னா எதுக்கு நிற்கிறாங்க யாருக்கும் தெரியாது. ஒரு பெண்ணு வந்து ஒரு கோர்ட் வாசலில் போய் நிற்கிறாங்க வச்சுக்கிடுங்க, அவங்க வந்து எதுக்கு வந்திருப்பாங்கன்னா, அவங்க வீட்டு உடைய ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக வந்திருப்பாங்க. ஆனால் பார்க்குற கண்கள் எப்படி பார்க்கணும்? ஒரு இது விபச்சார பெண்ணோ, விபச்சாரத்தினால எதுக்காக வழக்குக்காக ஏதோ வந்திருக்குதோ, அப்படிதான் பார்வை வரும்னு பயப்படுவாங்க. அதற்காக தான் பல காரியங்களை பெண்கள் மூடி மறைச்சி வேண்டாம் 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 ஒதுங்கி நிற்கிறாங்களே தவிர, இந்த திமுக ஆட்சி பேசுகிற மாதிரிலாம் ஒன்றுமே நடக்கலைங்க. நான் திருட்டு ஆட்சி நடந்துட்டு இருக்குதுங்க, கொடுமையான ஆட்சி நடந்துட்டு இருக்குது, தைரியமாக நான் சொல்ல முடியும். விளங்குதா? என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மக்களையும். ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரி திரும்ப இவங்க ஆட்சிக்கு வருவாங்கன்னா நிச்சயமாக கிடையவே கிடையாதுங்க. மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவாங்க, நிச்சயமா புகட்டுவாங்க. இந்த தேர்தலில் கட்டாயம் செய்யலைன்னா, அப்படியும் செய்யலைன்னா, இந்த மக்களை மாதிரி ஒரு முட்டாள் மக்கள் உலகத்திலே கிடையாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.